ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ்ங்கிற சாப்டரில் நம்ம மோட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபிஷன்கிற டைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதில் ஒவ்வொரு மெத்தடையும் நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் வீடியோ தான் இது. மோட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு டெக்னிக் ஃபிஷன். இந்த ஃபிஷன்கிற வேர்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு அப்படின்னா லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து. பொதுவாகவே பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் லாட்டின், க்ரீக் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லேருந்து தான் டிரைவ் ஆகிருக்கும். அதே மாதிரியே தான் இந்த ஃபிஷன்கிற வேர்ட் வந்து லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. என்ன வேர்டு, என்ன லாட்டின் வேர்டு அப்படின்னா ஃபிஷோ அப்படிங்கிற வேர்டு. இந்த ஃபிஷோங்கிற வேர்டுக்கு லாட்டினில் என்ன மீனிங் அப்படின்னா டு ஸ்பிளிட். ஸ்பிளிட் அப்படின்னா என்ன? ரெண்டாக பிரியறது, ரெண்டாக பிளவுபடுறது. அப்போ இதை வச்சே நம்ம வந்து ஃபிஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துடலாம். ஒரு பேரண்ட் செல் இருக்கும், அந்த பேரண்ட் செல் ரெண்டாக டிவைட் ஆகி இல்லைன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட செல்ஸாக டிவைட் ஆகி டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு பேரண்ட் செல் 2 டாட்டர் செல்ஸாவோ இல்லை மோர் தேன் 2 டாட்டர் செல்ஸாவோ டிவைட் ஆகி அந்த டாட்டர் செல்ஸ் எல்லாம் யங் இண்டிவிஜுவல்ஸாக ஃபார்ம் ஆகுறது தான் ஃபிஷன். இது வந்து மோட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு டைப். சரி, இதுக்கு நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். டிவிஷன் ஆஃப் பேரண்ட் செல் இன்டு 2 or more ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். அதாவது என்னன்னா, பேரண்ட் செல் டிவைட் ஆகுது, 2 டாட்டர் செல்லாக டிவைட் ஆகுது, அப்படி இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட டாட்டர் செல்ஸாக டிவைட் ஆகுது. அந்த டாட்டர் செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாலே என்னன்னு சொன்னேன், பேரண்ட்ஸும் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸும் பார்க்குறதுக்கு ஐடென்டிக்கலாக இருப்பாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரியே தான் ஃபிஷன்கிறது ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறதுனால அந்த பேரண்ட் செல்லும் அந்த டாட்டர் செல்ஸும் பார்க்குறதுக்கு ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. அப்புறம் அந்த டாட்டர் செல்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அவங்க யங் இண்டிவிஜுவல்ஸாக ஃபார்ம் ஆவாங்க. இதுதான் ஃபிஷன்கிற ப்ராசஸ். இப்போ நாம் இந்த ஃபிஷன்கிற பர்டிகுலர் ப்ராசஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபிஷன்கிற ப்ராசஸில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போருலேஷன், ஸ்ட்ரோபிலேஷன். இந்த வீடியோவில் நான் இந்த ஃபஸ்ட்டு 2 டைப்பை பற்றி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்னா பைனரி ஃபிஷன் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன். ஸ்போருலேஷன், ஸ்ட்ரோபிலேஷன் வந்து இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நான் செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன் பற்றி பெருசாக எந்த டெஃபினேஷனும் கொடுக்க தேவையில்லை, நமக்கே தெரியும். பை அப்படின்னு என்னது? 2. ஃபிஷன்னா என்னது? ஸ்பிளிட், பிரியறது, பிளவுபடுறது. அப்போது ஒரு பேரண்ட் செல் 2 டாட்டர் செல்ஸாக பிரிஞ்சாங்க அப்படின்னா அது வந்து பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் அப்படின்னு என்ன? மோர் நம்பர், அதிகமானதுன்னு அர்த்தம். அப்போ மல்டிபிள் ஃபிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிகமான டாட்டர் செல்ஸாக பிரியறது அப்படின்னு அர்த்தம். அப்போ பைனரி ஃபிஷன்னா என்ன? 2 டாட்டர் செல்ஸாக பிரியறது. மல்டிபிள் ஃபிஷன்னா மோர் தேன் 2, மல்டிபிள் நம்பர் ஆஃப் டாட்டர் செல்ஸாக பிரிஞ்சு அது வந்து யங் இண்டிவிஜுவல்ஸாக ஃபார்ம் ஆகிறதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபிஷனில் பார்த்த டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப்பை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னதுன்னா பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன்னா என்ன? பைனா 2, ஃபிஷன்னா ஸ்பிளிட். பேரண்ட் செல் 2 டாட்டர் செல்லாக ஸ்பிளிட் ஆகிறதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன். பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டு 2 halves, 2 பாதியாக பிரியுது. ஈச் ஹாஃப் ஃபார்ம்ஸ் அ டாட்டர். ஒரு ஹாஃப், அதாவது ஒரு செல் வந்து ஒரு டாட்டர் செல்லாக, ஒரு இண்டிவிஜுவல் செல்லாக வளருது, க்ரியேட் ஆகுது. அது எப்படி பிரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட் செல்லில் நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ஃபஸ்ட்டு. நியூக்ளியஸ் தான் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும். அதாவது எப்படின்னா, இப்படி ஒரு பேரண்ட் செல் இருக்குது அப்படின்னா இந்த பேரண்ட் செல்லில் இந்த இடத்துல இப்படி ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த நியூக்ளியஸோட டிவிஷன் நடக்கும். இந்த நியூக்ளியஸோட டிவிஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே செல்குள்ளேயே 2 டாட்டர் நியூக்ளியை இருக்கும், 2 யங் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த 2 யங் நியூக்ளியஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கும். இப்படி சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடந்து இப்படி 2 டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகும். இதுதான் இதோட கான்செப்ட். அது எப்படி டிவைட் ஆகும், நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா மைட்டாட்டிக்கலாக டிவைட் ஆகும், அப்படி இல்லைன்னா மைட்டாட்டிக்கலாக டிவைட் ஆகும். இதை பற்றி நான் போன வீடியோலேயே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். மைட்டாட்டிக்கல் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு செல்லோட போல்ஸில் ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகி
குரோமோசோமை ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுக்கிறதுனால அந்த நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆச்சுன்னா அது வந்து மைட்டாட்டிக் டிவிஷன். ஏமைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்னா அந்த மாதிரி ரெகுலராக அந்த ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி டிவைட் ஆகாமல் சும்மா இர்ரெகுலராக ஒரு க்ளீவேஜ், அதாவது ஒரு பிளவு மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏமைட்டாட்டிக்கல் டிவிஷன். மைட்டாட்டிக்கல் டிவிஷனில் குரோமோசோம்ஸ் 50-50 போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஏமைட்டாட்டிக்கல் டிவிஷனில் அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் போகலாம். நம்ம நியூக்ளியஸோட டிவிஷனை சயின்டிஃபிக் டேர்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பயாலஜியில் எந்த இடத்துல கேரியோங்கிற வேர்ட் வந்தாலும் அது நியூக்ளியஸ் தான் டினோட் பண்ணுது. அடுத்து நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். அது எப்படின்னா அது சும்மா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே டிவைட் ஆகலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சைட்டோகைனசிஸ். எப்படி கேரியோகைனசிஸ்னால் நியூக்ளியஸ் டிவைட் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோமோ, சைட்டோகைனசிஸ்னால் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நாம் டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷனை பற்றி பார்க்கலாம். பைனரி ஃபிஷனுங்கிறது ஃபிஷனுங்கிற அந்த ப்ராசஸில் இருக்கிற டைப். ஆனால் இந்த பைனரி ஃபிஷனையே சில சப்டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எந்த பேஸஸாக, எதை அடிப்படையாக வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல ஒரு செல் ரெண்டாக டிவைட் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ அந்த செல் எந்த டைரக்ஷனில் ரெண்டாக டிவைட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இந்த 4 கிளாஸிஃபிகேஷனை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன், ஓப்ளிக் பைனரி ஃபிஷன். இந்த 4 டைப்ஸ் தான் அது. இதை பேரை வச்சே நம்ம வந்து இது என்ன டைரக்ஷனில் இந்த பிளேன் ஆஃப் டிவிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பிளேன் ஆஃப் டிவிஷனுங்கிறது என்ன அப்படின்னா எந்த டைரக்ஷனில் அந்த செல் டிவைட் ஆகுதுங்கிற அந்த ஆக்சிஸ், அந்த லைனை தான் நம்ம வந்து பிளேன் ஆஃப் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷனை பற்றி பார்க்கலாம். சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷனில் அந்த பேர்லேயே இருக்குது இர்ரெகுலர் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆர்கானிசம் எந்த பிளேனில் வேணாலும் டிவைட் ஆகலாம். இப்படி டிவைட் ஆகலாம், இப்படி டிவைட் ஆகலாம், இந்த ஆக்சஸில் டிவைட் ஆகலாம், எப்படி வேணாலும் அது டிவைட் ஆகலாம். அது வந்து இர்ரெகுலராக எந்த டைரக்ஷனில் வேணாலும் டிவைட் ஆகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அமீபா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அமீபாங்கிறது ஒரு வந்து அதோட பாடி ஸ்ட்ரக்சரே இப்படி ஒரு இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அதோட பாடி ஸ்ட்ரக்சரே இப்படி இர்ரெகுலராக தான் இருக்கும். அதனால் அதோட பிளேன் ஆஃப் டிவிஷனும் இப்படி இர்ரெகுலராக தான் இருக்கும். அது இந்த மாதிரி டிவைட் ஆகுது, இந்த மாதிரி டிவைட் ஆகுதுங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. அடுத்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். டிரான்ஸ்வர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ், அந்த ஆர்கானிசம் இப்படி இருக்குதுன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் இதுக்கு பர்பெண்டிகுலராக, அதாவது 90 டிகிரி தள்ளி இப்படி இருக்கணும். இந்த ஆர்கானிசம் இப்படி இருக்குது, அப்போ அந்த ஆர்கானிசமோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் இந்த இடத்துல இப்படி இருக்கும். அதாவது படுகிடையான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆக்சஸ் தான் நம்ம வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இப்படி ஒரு செல் இருக்குது, அதோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸில் க்ளீவேஜ் நடந்து அந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸில் அது ஸ்ப்ரிட் ஆகி போகிறது தான் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பரமீஷியம் நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷனில் பிளேன் ஆஃப் டிவிஷன் லாங்கிடியூடினல் ஆக்சஸில் இருக்கும். இப்படி ஒரு செல் இருக்குதுன்னா அதோட லாங்கிடியூடினல் ஆக்சஸ் இப்படி இருக்கும். அதாவது அந்த செல்லுக்கு அந்த செல் இருக்கிற டைரக்ஷன்லேயே தான் அதோட லாங்கிடியூடினல் ஆக்சஸ் இருக்கும். இந்த லாங்கிடியூடினல் ஆக்சஸில் அந்த செல் இப்படி ரெண்டாக பிரிஞ்சு இப்படி ஒரு டாட்டர் செல்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் நம்ம வந்து சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யூக்ளீனாங்கிற ஒரு ஆர்கானிசமாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்த பற்றி நான் டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதோட அவுட்லுக் மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்து ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் அப்படின்னா அது என்ன ஆப்ளிக்ங்கிறது நமக்கு டவுட் வரும். ஆப்ளிக்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆர்கானிசமோட பாடியை டயக்னலாக ஏதாச்சும் ஒரு சைடு கட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். ஆனால் இப்படியோ இல்லை இப்படியோ ரெண்டாக டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா செரேஷியம் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசமாக சொல்லலாம். இப்போ நம்ம சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷனை பற்றி பார்க்க போகிறோம்.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் எந்தெந்த ஆர்கானிசம்ஸில் நடக்கும்? இர்ரெகுலர் ஷேப்டு ஆர்கானிசம்ஸ். அதோட பாடி ஷேப் வந்து ஒரு ஷேப்பே சொல்ல முடியாத மாதிரி இப்படி ஒரு இர்ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஆர்கானிசமில் தான் சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் நடக்கும். அது வந்து அக்கர் இன் இர்ரெகுலர் ஷேப்டு ஆர்கானிசம். எக்ஸாம்பிளுக்கு அமீபாவை சொல்லலாம். இந்த மாதிரி அமீபாவை நம்ம சொல்லலாம். இதோட பிளேன் ஆஃப் டிவிஷன் என்ன அப்படின்னா இர்ரெகுலர் பிளேன் ஆஃப் டிவிஷன். ஒரு ரெகுலராக டிரான்ஸ்வர்ஸாக இல்லை லாங்கிடியூடினலாக அந்த மாதிரி சொல்ல முடியாத மாதிரி தான் அதோட பிளேன் ஆஃப் டிவிஷன் இருக்கும். இதை வந்து நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா த பிளேன் ஆஃப் டிவிஷன் இஸ் ஹார்ட் டு அப்சர்வ். பிளேன் ஆஃப் டிவிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பிளேன் ஆஃப் டிவிஷன் இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு பர்டிகுலரான பிளேன் ஆஃப் டிவிஷன் இல்லைங்கிறதுனால, அது ஒரு இர்ரெகுலர் பிளேன் ஆஃப் டிவிஷன் கொண்டு இருக்கிறதுனால இதோட பிளேன் ஆஃப் டிவிஷன் வந்து ஹார்ட் டு அப்சர்வ், கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிவிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி இதுதான் அமீபாவோட பேரண்ட் செல். இந்த அமீபாவோட பேரண்ட் செல்லில் இதுதான் நியூக்ளியஸ். இதுக்கு இந்த டார்க் சர்க்கிளை தான் நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்தில் நான் சின்னதாக வரைஞ்சிருக்கேன்ல, இதுதான் கான்ட்ராக்டைல் வேக்யூல். என்னது? கான்ட்ராக்டைல் வேக்யூல்ங்கிறது அந்த சின்னதாக நான் வரைஞ்சிருக்கிற அந்த சர்க்கிளை தான் நம்ம கான்ட்ராக்டைல் வேக்யூல்னு சொல்லுவோம். இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த செல்லுக்குள்ள வாட்டர் கண்டென்ட் அதிகமாயிருச்சு அப்படின்னா செல் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுல்ல. அப்போ வாட்டரோட கண்டென்ட் அதிகமாச்சுன்னா இந்த வேக்யூல் அந்த வாட்டர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி செல்லுக்கு வெளியே கொண்டு போய் விட்டுரும். அதே இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூலோட வேலை. இந்த மாதிரி இந்த அமீபா வந்து இந்த மாதிரி பைனரி ஃபிஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறப்ப, ரெண்டாக பிரியறப்ப இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்இன்டகிரேட் ஆகிரும், காணாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும். பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த வேக்யூலே காணாமல் மறைஞ்சு போயிருச்சு. அப்போ இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிரும். அப்போ இந்த நியூக்ளியஸ்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரே டார்க்காக போட்டேன். ஆனால் இந்த நியூக்ளியஸ்குள்ளே எல்லா ஆர்கானிசமுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு நியூக்ளியஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பெரிக்கல் பாடி இருக்கும். இதுக்கு பேர் தான் நியூக்ளியோலஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த நியூக்ளியோலஸும் இந்த மாதிரி டிவிஷன் நடக்கிறப்ப இந்த நியூக்ளியோலஸும் டிஸ்இன்டகிரேட் ஆகிரும். இந்த குரோமாட்டின்ஸ் மட்டும்தான், இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் மட்டும்தான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அப்போ இந்த அமீபாகிற இந்த பேரண்ட் செல்லில் பைனரி ஃபிஷன் நடக்கிறப்ப என்னென்ன சேஞ்சஸ் உண்டாகும்? கான்ட்ராக்டைல் வேக்யூல் டிஸப்பியர் ஆகிரும், மறைஞ்சு போயிடும். அப்புறம் நியூக்ளியஸும் டிஸ்இன்டகிரேட் ஆகிரும், காணாமல் போயிடும். அப்போ இந்த பேரண்ட் செல்லில் இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற இந்த குரோமாட்டின் எப்படி டிவைட் ஆகும்? நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக தான் டிவைட் ஆகும். அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நியூக்ளியஸ் இருக்கா, அடுத்த ஸ்டேஜில் பாருங்கள், அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற இந்த குரோமாட்டின் வந்து இப்படி ஈக்குவேட்டரில் அரேஞ்ச் ஆகி நின்றுக்குது. கான்ட்ராக்டைல் வேக்யூல் டிஸ்இன்டகிரேட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் டிஸ்இன்டகிரேட் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து இந்த ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் ஃபார்ம் ஆகி இது இந்த பக்கம் இந்த மேல் பாட்டை பிடிச்சி இழுக்குது, இந்த ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் இந்த பக்கம் இந்த கீழ்பாட்டை பிடிச்சி இழுக்குது. இப்படி இழுக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிற குரோமாட்டிட்ஸ் மேலே டாப் சைடில் இருக்கிற குரோமாட்டிட்ஸ் மேலேயும் பாட்டமில் இருக்கிற குரோமாட்டிட்ஸ் கீழேயும் போகுது, ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் பிடிச்சி இழுக்கிறதுனால. அப்படி இழுக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாக உடையுது. அப்போ நியூக்ளியஸ் பிரியறப்ப இப்படி மேலே ஒரு டாட்டர் நியூக்ளியஸாகவும் கீழே ஒரு டாட்டர் நியூக்ளியஸாகவும் இருக்குது. ஆனால் ஒரே செல்குள்ளே, இன்னும் செல் டிவைட் ஆக ஆரம்பிக்கல, ஒரே செல்குள்ளே இந்த மாதிரி இருக்குது. மேலே ஒரு நியூக்ளியஸ், கீழே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இந்த மாதிரி நியூக்ளியஸ் டிவிஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். சைட்டோபிளாசம்ங்கிறது எது? இந்த நியூக்ளியஸ்க்கு வெளியே இருக்கிற இந்த போர்ஷனை தான் நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். இந்த சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா கன்ஸ்ட்ரிக்ஷன் இன் த மிடில். இப்படி நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி, இப்படி ஒரு பிஞ்ச் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகி மேலே ஒரு சைட்டோபிளாசம் கீழே ஒரு சைட்டோபிளாசம் அந்த மாதிரி இப்படி டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் அமீபாவை ஃபார்ம் பண்ணுது. இப்போ நாம் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷனில் பிளேன் ஆஃப் டிவிஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்?
டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற டைரக்ஷனில் இருக்கும். பிளேன் ஆஃப் டிவிஷன்னா அந்த செல் டிவைட் ஆகிற அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். ஒரு செல் இப்படி இருக்கா அப்படின்னா அந்த செல் இருக்கிற டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலரான டைரக்ஷனில் அந்த செல் டிவைட் ஆகும். இந்த செல்லுக்கு இந்த மாதிரி ரைட் ஆங்கிள்ஸில் அந்த செல் டிவிஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்னென்ன ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று பரமீஷியம், இன்னொன்று பிளனேரியா. இந்த மாதிரி 2 ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக இந்த பரமீஷியமை வச்சு இந்த டிவிஷன் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம எக்ஸ்பிளனேஷனாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் இந்த பரமீஷியமோட பைனரி டிவிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் இந்த பரமீஷியமோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பரமீஷியமோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ஸ்லிப்பர் மாதிரி இருக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால பரமீஷியமுக்கு ஒரு நிக்நேம் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்லிப்பர் செல்டு ஆர்கானிசம். அதாவது செருப்போட ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த பரமீஷியமோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 இடத்துலையும் நான் சின்னதாக வரைஞ்சிருக்கேன்ல, இது ரெண்டுமே கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ். நான் அமீபாவோட இந்த சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் நடத்துகிறப்பவே கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா செல்குள்ளே இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை அப்சர்வ் பண்ணி செல்க்கு வெளியே டிரான்ஸ்மிட் பண்ணிடும், செல்க்கு வெளியே கொண்டு போய் விட்டுரும். அதுதான் இந்த வேக்யூல்ஸ், கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் பண்ணுற வேலை. அடுத்து இந்த இடத்துல 2 போட்டிருக்கேன்ல, இது என்ன அப்படின்னா இதோட நியூக்ளியஸ்னு நம்ம சொல்லுவோம். எப்போவுமே ஒரு செல்லில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். என்னடா பரமீஷியமில் மட்டும் 2 நியூக்ளியஸ் இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா இங்கே பெருசாக இருக்கிறது மேக்ரோ நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கிறத மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு செல்லில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியணும்ல. ஒரு செல்லில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த செல்லில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே ஒரு ஹெட்டு மாதிரி, ஒரு கேப்டன் மாதிரி இருக்கிறது தான் நியூக்ளியஸ். அதாவது அந்த நியூக்ளியஸை நம்ம பிரெயின் ஆஃப் த செல்னு சொல்லுவோம். அந்த செல்லோட மூளையே நியூக்ளியஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கனல் தான் இந்த நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா அந்த செல்லோட எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஹெரிடிட்டி டிரான்ஸ்மிஷனில் இன்வால்வ் ஆகிறது. அதாவது என்ன அப்படின்னா பேரண்ட் ஆர்கானிசம்லேருந்து அதாவது டாட்டர் ஆர்கானிசம்க்கு சில கேரக்டர்ஸ் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகும்ல, ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் பேரண்ட்டுக்கும் டாட்டருக்கும் ஒரு கேரக்டர்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும், ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எது மூலமாக பாஸ் ஆகுது அப்படின்னா ஜீன்ஸுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமாக தான் பாஸ் ஆகுது. அது எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம நியூக்ளியஸ்குள்ளே நான் குரோமோசோம்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அந்த குரோமோசோம்குள்ளே தான் ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் பேரண்ட் ஆர்கானிசம்க்கும் அதோட டாட்டர் ஆர்கானிசம்க்கும் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது மூலமாக தான் நம்ம அப்பா அம்மாட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆர்கானிசம் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நியூக்ளியஸ் தான் அதோட ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம எல்லா செல்லுலேயுமே இந்த 2 ஃபங்க்ஷன்ஸையும் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் பார்த்துக்கும். பட் ஆனால் பரமீஷியமில் மட்டும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் என்ன அப்படின்னா இந்த 2 நியூக்ளியஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பார்த்துக்கும். இந்த பெருசாக இருக்கிற இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா இந்த செல்லில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் தான் ஒரு ஹெட் மாதிரி. இதுதான் இதோட கண்ட்ரோல் பண்ணுற கேப்டன் மாதிரி இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் தான் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த மைக்ரோ நியூக்ளியஸ்க்கு என்ன வேலை? அந்த மைக்ரோ நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட டாட்டர் ஆர்கானிசம்க்கு அதோட கேரக்டர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு, அதோட கேரக்டர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இதுதான் ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜெனட்டிக்காக அதோட கேரக்டர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் மூலமாக தான். அப்போ இந்த பாரமீஷியமில் இந்த மாதிரி 2 நியூக்ளியஸ் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்கல்ல, இது என்ன அப்படின்னா இந்த பாரமீஷியமோட ஓரல் கேவிட்டி மாதிரி. ஓரல் கேவிட்டின்னு என்னென்னா கிட்டத்தட்ட அதோட மவுத் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட மவுத் மாதிரி. அடுத்து இதை சுற்றின ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டிருக்கேன்ல, இதுதான் இந்த பாரமீஷியமோட சீலியா.
சீலியாங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த சீலியாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நெகுந்து அப்படியே போகும். இதை வந்து ஃப்ளிக்கரிங் சீலியான்னு சொல்லுவோம். இப்படி ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஷேக் ஆகிற அந்த சீலியா மூலமாக அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு இது இந்த சீலியாவை யூஸ் பண்ணும். இதுதான் பாரமீஷியமோட ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து இந்த மாதிரி டிவைட் ஆகிறப்ப அதோட ஸ்ட்ரக்சரில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறது இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிவைட் ஆகிறப்ப இந்த ஓரல் கேவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஓரல் கேவிட்டி என்ன ஆகும்? அப்படியே டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். சரி, நம்ம எப்போவுமே அமீபால பார்த்தோம் அந்த நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆச்சு, மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக டிவைட் ஆச்சு. ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் வந்து அந்த குரோமேட்டிக்ஸை பிடிச்சி இழுக்கிறதுனால அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல 2 நியூக்ளியஸ் இருக்குல்ல, அப்போ 2 டைப் ஆஃப் டிவிஷன் நடக்கும். இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா ஏமைட்டாட்டிக்கலாக டிவைட் ஆகுது. ஏமைட்டாசிஸ் மூலமாக இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. ஆனால் இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா மைட்டாசிஸ்ங்கிற டிவிஷன், மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமாக மைக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த ஓரல் கேவிட்டி டிஸப்பியர் ஆயிருச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகுது? ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் அந்த குரோமேட்டிக்ஸை பிடிச்சி இழுக்கிறதுனால இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு போகுது. அப்போ இதுக்கு பேர் என்ன? மைட்டாசிஸ். அடுத்து ஏமைட்டாட்டிக்கலாக இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற இந்த மேக்ரோ நியூக்ளியஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி நாம் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷனில் பார்த்தோம்ல, இந்த மாதிரி நடுவில் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும், ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. அப்படி குழி மாதிரி ஃபார்ம் ஆகி இப்படி இந்த மாதிரி வந்து அப்புறம் அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. அதே மாதிரியே தான் இந்த ஏமைட்டாட்டிக்கலாக டிவைட் ஆகிற இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணி டிவைட் ஆகுது. அப்போ அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூக்ளியஸோட டிவிஷன் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் சைட்டோபிளாசம்க்கு நடுவில், அதாவது அந்த சைட்டோபிளாசமோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் போகிற அந்த இடத்துல சின்னதாக ஒரு குழி மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இந்த நியூக்ளியஸ் எல்லாம் இந்த மேல் பக்கம் கொஞ்சம் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் அந்த நியூக்ளியஸ் 2ஆக டிவைட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சைட்டோபிளாசம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கிறப்ப இந்த ஓரல் கேவிட்டி, இந்த இடத்துல டிஸப்பியர் ஆன அந்த ஓரல் கேவிட்டி அந்த 2 டாட்டர் ஆர்கானிசம்க்கும் 2 ஓரல் கேவிட்டியாக ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியஸ் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அந்த குழி மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்திக்கிட்டே வந்து இப்படி உள்ள அதை க்ளோஸ் ஆக்கிக்கிட்டே வந்து கடைசியாக அது இப்படி 2 டாட்டர் ஆர்கானிசமாக இப்படி பிரிஞ்சிருது. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். பரமீஷியமில் இந்த மெத்தட்ஸில் தான் இது வந்து நடக்குது. இப்போ நாம் அடுத்ததாக லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன்னா என்னங்கிறத பார்க்கலாம். லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷனில் பிளேன் ஆஃப் டிவிஷன் எப்படி இருக்கும்? அலாங் த லாங்கிடியூடினல் ஆக்சிஸில் இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா அந்த ஆர்கானிசமோட பாடி இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் இது வழியாக பாஸ் ஆகும். அப்போ இந்த டிவிஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த செல் இப்படி 2ஆக டிவைட் ஆகும். அந்த செல் ஆர்கானிசம் இப்படி 2ஆக டிவைட் ஆகும். அப்போ இதுக்கு பேர் தான் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளஜல்லேட்ஸை சொல்கிறாங்க. அது என்ன ஃப்ளஜல்லேட்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ளஜல்லேட்ஸுங்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துலேயுமே அதோட செல்லில் இப்படி ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், இப்படி ஒரு நூல் மாதிரி ஒரு கயிறு மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளஜல்லான்னு பேர். என்ன பேர் அப்படின்னா ஃப்ளஜல்லான்னு பேர். இது எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா அதோட மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுது. வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அதோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் கேப்சர் பண்ணி கொண்டு வரதுக்காக இந்த ஃப்ளஜல்லாவை அது வந்து யூஸ் பண்ணிக்குது. அப்போ இந்த ஃப்ளஜல்லா கண்டெய்னிங் ஆர்கானிசம்ஸை தான் நம்ம வந்து ஃப்ளஜல்லேட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஃப்ளஜல்லேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா யூக்ளீனான்னு ஒரு ஆர்கானிசம், இன்னொன்று வார்டிசெல்லா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம். இந்த யூக்ளீனால இந்த லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த டயக்ராம்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதுதான் யூக்ளீனாவோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இந்த யூக்ளீனால பைனரி ஃபிஷன் நடக்கும். இந்த யூக்ளீனால பாருங்கள், எப்போவுமே இந்த யூக்ளீனோட பேரண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ளஜல்லம் தான் இருக்கும்.
அந்த ஒரு ஃப்ளஜலம் வச்சுக்கிட்டு தான் அது வந்து டிவைட் ஆக போகுது. எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்ளஜலமோட பேசல் பார்ட், அதாவது இந்த ஃப்ளஜலமோட பேஸ், அதோட அடிப்பகுதியை நாம் என்னன்னு சொல்லுவோம்னா பேசல் கிரான்யூல் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? பேசல் கிரான்யூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பேசல் கிரான்யூல் மூலமாக தான் இந்த ஃப்ளஜலம் வந்து உருவாகுது, இந்த ஃப்ளஜலம் க்ரோ ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேசல் கிரான்யூல் ரெண்டாக டிவைட் ஆகும். இந்த இடத்துல ஒரு பேசல் கிரான்யூலாக இருக்கிறது ரெண்டாக டிவைட் ஆகி இந்த மாதிரி 2 ஃப்ளஜலமாக ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போ இந்த மாதிரி 2 ஃப்ளஜலம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா நியூக்ளியர் டிவிஷன் ஆரம்பிக்கும். நியூக்ளியஸ் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி டிவைட் ஆகும்? வழக்கம் போல் மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக தான் டிவைட் ஆகுது. இந்த இடத்துல ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் மூலமாக ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இந்த குரோமாட்டிட்ஸ் இந்த பக்கம் பிடிச்சிருக்குது, இது இந்த பக்கம் பிடிச்சிருக்குது. அதனால நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் ஆக போகுது. இது வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமாக டிவைட் ஆகுது. அப்போ இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகிற டைமில் இந்த பேசல் கிரான்யூலும் இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அந்த செல்லே இந்த மாதிரி லாங்கிடியூடினலாக டிவைட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லாங்கிடியூடினலாக டிவைட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி கட்டாகி இது ஒரு ஆர்கானிசமாக போயிடும், இது ஒரு ஆர்கானிசமாக போயிடும். இப்போ இது ஒரு ஆர்கானிசமாக போனதுக்கப்புறம் இது மறுபடியும் இதே மாதிரியே பேசல் கிரானியூல் டெவலப் பண்ணி இன்னொரு ஃப்ளஜல்லாவை டெவலப் பண்ணி தான் அடுத்த லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷனில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பைனரி ஃபிஷனில் இருக்கிற சப்டைப்ஸில் இதுதான் லாஸ்ட் ஒன். இந்த ஆப்ளிக் பைனரி ஃபிஷனில் பிளேன் ஆஃப் டிவிஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன், ஆப்ளிக்காக இருக்கும். அதாவது அந்த பாடி செல்க்கு இப்படி டயக்னலாக க்ராஸாக அந்த செல் டிவிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பிளேன் ஆஃப் டிவிஷன் ஆப்ளிக்காக இருக்கும். இது எந்தெந்த ஆர்கானிசமில் மேஜராக நடக்கும் அப்படின்னா டைனோஃப்ளஜலேட்ஸுங்கிற இந்த ஆர்கானிசம்ஸில் தான் நடக்கும். இந்த டைனோஃப்ளஜலேட்ஸுங்கிற ஆர்கானிசம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்கேல அது வந்து ஒரு டைப்பு. அதில் அந்த டைனோஃப்ளஜலேட்ஸில் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா அந்த ஆர்கானிசம்க்கு 2-3 ஃப்ளஜல்லா இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளஜல்லாவும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். எந்த ஒரு ஃப்ளஜலாவும் பார்க்குறக்கு சிமிலராக இருக்காது. இந்த ஃப்ளஜலா ஒரு ஷேப்பில் இருக்கும், இந்த ஃப்ளஜலா ஒரு ஷேப்பில் இருக்கும், இது ஒரு ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃப்ளஜல்லா டைனோஃப்ளஜலேட்ஸில் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃப்ளஜல்லாவை தான் நம்ம வந்து டைனோஃப்ளஜலேட்ஸ்க்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கு அடிப்படையான ஃபீச்சர் என்னென்னா டைனோஃப்ளஜலேட்ஸில் இந்த மாதிரி ஃப்ளஜல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு சொல்லுவோம். இந்த டைனோஃப்ளஜலேட்ஸில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா செரேஷியம். இந்த செரேஷியமோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் செல் டிவிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா அதாவது இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்பைக் இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ளஜல்லாஸ் இருக்குது, இந்த 3 வேறு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. இதில் எப்படி செல் டிவிஷன் நடக்கும் அப்படின்னா ஒன்றா இந்த ஆக்சிஸில் இந்த மாதிரி இப்படி செல் டிவிஷன் நடக்கலாம். இந்த ஒரு ஃப்ளஜல்லாவை ஆக்சஸாக வச்சு செல் டிவிஷன் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆக்சஸில் செல் டிவிஷன் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆக்சஸில் செல் டிவிஷன் நடக்கலாம். எப்படி வேணாலும் செல் டிவைட் ஆகலாம். அப்போ இந்த மாதிரி ஆப்ளிக்காக இருக்கிற இடத்துல செல் டிவைட் ஆகிறதுனால இதை வந்து நாம் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பைனரி ஃபிஷனில் இருக்கிற எல்லா சப்டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் ஃபிஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மல்டிபிள் ஃபிஷன் பற்றி பார்க்க போகிறோம். மல்டிபிள் ஃபிஷன்னா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒரு பேரண்ட் செல் மோர் தேன் 2 டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஒரு பேரண்ட் செல் டிவைட் ஆகி 2க்கும் மேற்பட்ட டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் மல்டிபிள் ஃபிஷன். பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டு மெனி சிமிலர் டாட்டர் செல்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது சிமிலர் டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ பேரண்ட்ஸும் டாட்டர்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ சிமிலர் டாட்டர் செல்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி வித்தவுட் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் இன்டு பார்ட்ஸ் ஆஸ் நியூக்ளியை. இதுதான் இந்த மல்டிபிள் ஃபிஷனில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர். அதாவது எப்படி அப்படின்னா நம்ம பைனரி ஃபிஷனில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், நியூக்ளியஸ் டிவைட் ஆன உடனே சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும், இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் மல்டிபிள் ஃபிஷனில் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ இதான் பேரண்ட் செல்னு வச்சுக்குவோம். இதில் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நியூக்ளியஸ் சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக அதிகமான நம்பர் ஆஃப் சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகும்.
இப்படி இப்படி சின்ன சின்ன நியூக்ளியஸை டாட்டர் நியூக்ளியஸ் இந்த மாதிரி நிறைய டிவைட் ஆகும். இப்படி எல்லா நியூக்ளியஸும் டிவைட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற இந்த சைட்டோபிளாசம் அப்படியே இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற அந்த சைட்டோபிளாசம் மட்டும் ஒரு செல்லாக தனியாக ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனி செல்ஸாக செக்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். தனித்தனி செல்ஸை இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த செல் இந்த மாதிரி பெருசாக க்ரோ ஆகி இந்த மாதிரி ஆகி திரும்ப இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் மல்டிபிள் ஃபிஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். ஆனால் நியூக்ளியஸ் டிவைட் ஆன உடனே சைட்டோபிளாசம் டிவைட் ஆகாது. நியூக்ளியஸ் 2ஆக டிவைட் ஆகி 2 4ஆக டிவைட் ஆகி அந்த மாதிரி ஃபுல்லாக மெனி நம்பர் ஆஃப் நியூக்ளியை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் சைட்டோபிளாசம் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். சைட்டோபிளாசம் எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா, எத்தனை நம்பர் ஆஃப் நியூக்ளியை இருக்குதோ அத்தனை நம்பர் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கும். நெக்ஸ்ட் நாம் மல்டிபிள் ஃபிஷன்லேயே ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் டைப் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் ஃபிஷன் சொல்லுவோம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரிப்பீட்டட் ஃபிஷனுங்கிறது மல்டிபிள் ஃபிஷன்லேயே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர். அது எதில் நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வார்டிசெல்லா இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதை இந்த ரிப்பீட்டட் ஃபிஷனுங்கிறது என்னன்னு பார்த்துட்டு நான் இதெல்லாம் சொல்கிறேன். மல்டிபிள் ஃபிஷன் ப்ரொடியூஸ் 4 or more டாட்டர் செல்ஸ். ரிப்பீட்டட் ஃபிஷனுங்கிறது ஒரு மல்டிபிள் ஃபிஷன் தான். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா 4 or more டாட்டர் செல்ஸ். ஒன்றா 4 டாட்டர் செல்ஸையோ இல்லை 4க்கும் மேற்பட்ட டாட்டர் செல்ஸையோ இந்த மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த யங் ஒன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டு நாட் செப்பரேட் அன்டில் த ப்ராசஸ் கம்ப்ளீட்ஸ். இப்போ யங் ஒன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, அது உடனே பேரண்ட்டை விட்டு பிரிஞ்சு போயிடாது. அந்த ரிப்பீட்டட் ஃபிஷனுங்கிற ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த யங் ஒன்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகும். இதுக்கு எக்ஸாம்பிள் வார்டிசெல்லான்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த வார்டிசெல்லாங்கிற ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சருக்கு என்ன நம்ம நேம் கொடுப்போம் அப்படின்னா இன்வெர்டட் பெல் லைக் ஸ்ட்ரக்சர். அதாவது பெல் தெரியும்ல, கோயிலில் மணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த இன்வெர்டட் பெல் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இந்த வார்டிசெல்லாவோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதில் இந்த மல்டிபிள் ஃபிஷன் ரிப்பீட்டட் ஃபிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இதை நான் ரஃபாக போடுறேன். இப்படி இந்த பிரான்ச் மேலே இந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு இது இப்படி 2ஆக டிவைட் ஆகும். இப்படி 2ஆக டிவைட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்றும் திரும்ப 2ஆக டிவைட் ஆகும். அப்போ அது எப்படி ஆகும்? இப்படி இந்த மாதிரி 4ஆக டிவைட் ஆகும். இப்போ இது 4ஆக டிவைட் ஆகலாம், இதோட ஸ்டாப் ஆயிடலாம், இல்லை இதுக்கு மேலே நம்ம போய்கிட்டே இருக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ அதால் டிவைட் ஆக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிவைட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒவ்வொரு பல்பும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி இப்படி ஒரு சின்ன சின்ன வார்டிசெல்லா யங் ஒன்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் இதுவும் இந்த மாதிரி டெவலப் ஆகி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபிஷனில் 4 or more டாட்டர் செல்ஸ் உருவாகி அந்த யங் ஒன்ஸ் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் பேரண்ட்டை விட்டு பிரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ரிப்பீட்டட் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? வார்டிசெல்லாங்கிற ஆர்கானிசம். இப்போ நம்ம வார்டிசெல்லாங்கிற ஆர்கானிசமில் மல்டிபிள் ஃபிஷன் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக பிளாஸ்மோடியம்ங்கிற ஆர்கானிசமில் மல்டிபிள் ஃபிஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பிளாஸ்மோடியம்ங்கிற ஆர்கானிசம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கிற ஆர்கானிசம் தான். இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் மலேரியான்னு ஒரு ஃபீவர் வருதுல்ல, மஸ்கிட்டோஸ் மூலமாக ஒரு ஃபீவர் வருதுல்ல, அந்த மலேரியாங்கிற ஃபீவரை காஸ் பண்ணுற ஆர்கானிசமே இந்த பிளாஸ்மோடியம்ங்கிற புரோட்டோசோவன் தான். இந்த பிளாஸ்மோடியம்ங்கிற இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் மலேரியா ஃபீவரை காஸ் பண்ணுது. இந்த பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிளில் 2 ஸ்டேஜஸ் இருக்கும். அது என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னா சைசான்ட்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஊசைட்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்டேஜஸ் அந்த பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிளில் பர்டிகுலராக இந்த 2 ஸ்டேஜஸில் மட்டும் மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக அந்த பிளாஸ்மோடியம் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படின்னா இந்த ஊசைட் ஸ்டேஜ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த மஸ்கிட்டோவோட பாடியில், அதாவது ஒரு மஸ்கிட்டோவோட பாடியில் இந்த பிளாஸ்மோடியம் என்டர் ஆனதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஊசைட்னு ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இல்லைனா நம்ம ஊசிஸ்ட்னு கூட சொல்லுவோம். இந்த மாதிரி ஊசைட்னு ஒரு ஸ்டேஜில் இந்த பிளாஸ்மோடியம் ஃபார்ம் ஆகும். இந்த ஊசைட்டில் இதே மாதிரி நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அது மல்டிபிள் ஃபிஷன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும்னு சொன்னேன், நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும்னு சொன்னேன்னா அதே மாதிரியே தான் இங்கேயும் நடக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நியூக்ளியஸ்
இந்த பெரிய நியூக்ளியஸாக இருக்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டு நியூக்ளியஸாக டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி நியூக்ளியர் டிவிஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி சைட்டோபிளாசம், இந்த மாதிரி சுற்றி ஒரு சைட்டோபிளாசம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஃபார்ம் ஆகி இப்படி சில ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நியூக்ளியர் டிவிஷன் ஃபுல்லாக நடந்து சைட்டோபிளாசமும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் நடக்கும், அதாவது ரப்சர்னு சொல்லுவோம். இந்த இடம் அப்படியே அதாவது உடைய ஆரம்பிக்கும். இது உடஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாம் வெளியே வரும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேப் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாம் வெளியே வரும். அப்போ இந்த ஊசைட்டில் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபிஷன் நடந்து இந்த மாதிரி டாட்டர் செல்ஸ் எல்லாம் வெளியே வரும். இந்த டாட்டர் செல்ஸ், அதாவது இதுவும் ஒரு பிளாஸ்மோடியம் தான், இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்த மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்ட் நமக்கே தெரியும்ல, அதோட வாய்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளாண்டு தான் அது. அந்த கிளாண்ட்லேருந்து தான் சலைவா செக்ரீட் ஆகும். அந்த சலைவரி கிளாண்டில் போய் இந்த டாட்டர் பிளாஸ்மோடியம் எல்லாம் போய் அந்த சலைவரி கிளாண்டில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த மஸ்கிட்டோ ஏதாவது ஒரு ஹியூமன் பீயிங்கை கடிக்கிறப்ப அது பிளட்டு சக் பண்ணுறப்ப இந்த டாட்டர் பிளாஸ்மோடியம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே அந்த பிளட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும், அந்த ஹியூமன் பீயிங்கோட பிளட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த பிளாஸ்மோடியம், இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாமே ஹியூமன் பீயிங்கோட லிவரை நோக்கி டிரான்ஸ்ஃபர் ஆகும். லிவரை நோக்கி பிளட்டு மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த இடத்துல இந்த ஒவ்வொரு டாட்டரும் டெவலப் ஆகி என்ன ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னா அந்த இடத்துல தான் இதை சைசாண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும். திரும்ப அதே மாதிரியே இந்த மாதிரி மல்டிபிள் ஃபிஷன் நடந்து திரும்ப இன்னொரு டைப் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதே மாதிரியே தான் மல்டிபிள் ஃபிஷன் நடந்து இதே மாதிரி டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இது மஸ்கிட்டோக்குள்ள ஊசைட்டுங்கிற ஸ்டேஜில் நடக்கிற மல்டிபிள் ஃபிஷன், இது சைசாண்ட்டுக்குள்ள நடக்கிற மல்டிபிள் ஃபிஷன், ஹியூமனில் சைசான்கிற ஸ்டேஜில் நடக்கிற மல்டிபிள் ஃபிஷன். இப்போ ஊசைட்லேயும் சைசான்ட்லேயும் 2 டைம் மல்டிபிள் ஃபிஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ 2 டைம் மல்டிபிள் ஃபிஷன் நடக்கிறதுனால 2 டைம் டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த 2 ஸ்டேஜ்லேயும் நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கும் 2 ஸ்டேஜ்லேயும் ப்ரொடியூஸ் ஆகிற டாட்டர் செல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஊசைட்டுங்கிற இந்த ப்ராசஸில் நடக்கிற இந்த மல்டிபிள் ஃபிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்போரோகோனின்னு பேர். அப்போ இந்த ஸ்போரோகோனி நடந்து ஃபார்ம் ஆகிற டாட்டர்ஸ்க்கு, இந்த டாட்டர் செல்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்னு பேர். அதே மாதிரியே ஹியூமன் பீயிங்கில் சைசான் ஸ்டேஜில் நடக்கிற இந்த மல்டிபிள் ஃபிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா சைசோகோனின்னு பேர். அப்போ இந்த சைசோகோனி நடந்து இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற இந்த டாட்டர் செல்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா மீரோசாய்ட்ஸ் அப்படின்னு பேர். அப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது மஸ்கிட்டோவில் ஊசைட் ஸ்டேஜில் மல்டிபிள் ஃபிஷன் நடக்குது. அந்த மல்டிபிள் ஃபிஷனுக்கு என்ன பேர்? ஸ்போரோகோனின்னு பேர். அந்த மல்டிபிள் ஃபிஷன் நடந்து டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டாட்டர் செல்ஸ்க்கு என்ன பேர்? ஸ்போரோசாய்ட்ஸ்னு பேர். இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் எல்லாம் இந்த சலைவரி கிளாண்டில் ஸ்டோர் ஆகுது, மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்டில் ஸ்டோர் ஆகுது. அப்போ அந்த மஸ்கிட்டோ ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கை கடிக்கிறப்ப, பைட் பண்ணுறப்ப இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் எல்லாமே அந்த ஹியூமனோட பிளட்டில் டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ அந்த பிளட்டு மூலமாக லிவருக்கு போகி சைசாண்ட், இந்த ஸ்போரோசாய்ட்ஸாக இருக்கிறது சைசாண்ட்டாக டெவலப் ஆகுது. சைசாண்ட்டாக டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒரு மல்டிபிள் ஃபிஷன் இந்த இடத்துல நடக்குது. இந்த மல்டிபிள் ஃபிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா சைசோகோனின்னு பேர். அப்போ சைசோகோனி நடந்து ஃபார்ம் ஆகிற இந்த டாட்டர் செல்ஸ்க்கு என்ன பேர்? மீரோசாய்ட்ஸ்னு பேர். அப்போ இந்த மீரோசாய்ட்ஸ் பிளட்டில் கலந்து அந்த ஹியூமன் பீயிங்க்கு மலேரியா ஃபீவரை ஏற்படுத்தும். இப்படி தான் இந்த பிளாஸ்மோடியம் மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணி டிசீஸை க்ரியேட் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபிஷன்கிற அந்த மோட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் நடத்தின டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.